வணக்கம் வீண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 2வது மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்ஆருக்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்ருக்கீங்க. அது புரியல. பட் இருந்தாலும் நம்ம மெத்தட்ஸு ப்ளஸ் இந்த டைப் ஆஃப் டீம் கிரியேட்ஸன், ஸோ இதில் வின் பண்ண சில விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3-4 மேட்சஸுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பழைய மேட்சஸோட லிஸ்ட்டு. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த டைப் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் வேறு மெத்தட் இது வரைக்கும் யூஸ் பண்ணி வின் பண்ணாதவங்க தான் இங்கே இந்த வீடியோஸை பார்க்க வந்திருக்கீங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நாங்கள் ஓரளவுக்கு வின்னிங் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அது இருக்குது. தேவையில்லாத அன்வான்ட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது எங்களுடைய ஒர்க்கு ப்ளஸ் எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்டாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அதை ரிமூவ் பண்ண தான் செய்வோம். அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நியூவாக வர்றவங்களுக்கு குழப்பம் ஏற்பட வேண்டாம். இந்த டைப் ஆஃப் விஷயங்கள் இது மூலியமாக தான் தொடர்ச்சியாக ட்ரீம் டீம் அப்படிங்கிற அமைப்பு வரும். நீங்கள் அதை 2வது செக் பண்ணிங்கன்னா புரியும். ஓகேங்களா? பிளேயர் மாறலாம், பட் ட்ரீம் டீம் அமைப்பு அப்படிங்கிறது வரும். சாய்ஸஸ் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களுக்கும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ அந்த சாய்ஸில் தான் நமக்கு ஜிஎல் மிஸ் ஆகும். நமக்கான நாளாகவும் சில விஷயங்கள் லக்கு ஃபேவராகவும் இருந்துச்சுன்னா நம்ம வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் உண்மை. ஸோ அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை புரிஞ்சு ரிஸ்கியான ஒரு மெத்தேடுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவிலேயே சொல்லிட்டோம். அதுவும் உண்மை தான். ஸோ அதெல்லாம் புரிஞ்சு பாருங்கள். மற்றபடி மற்ற விஷயங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது எனக்கு. ஸோ ஏன்னா யாருக்கு எது கிடைக்கணுமோ ஸோ அவங்களுக்கு தான் அதை கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த சேனலில் வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா மேபி இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை இது உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயமும் வேறு. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபில்டர் ஆகி நமக்குன்னு வீடியோ பார்க்குறவங்க, நம்ம இந்த மெத்தேடையும் புரிஞ்சவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்க மட்டும் பார்த்தா கூட நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? புதுசாக வர்றவங்களுக்கு இதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த பொறுமை வேணும். அதை தாண்டி இருந்தவங்க தான் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் கமெண்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். ஸோ அது எந்த வகையிலையும் உங்களுக்கோ எனக்கோ பிரயோஜனமாக இருக்க போகிறது இல்லை. ஓகே. ஸோ இது செகண்ட் மேட்சோட ப்ரெடிக்ஷன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஒரு ஃபஸ்ட்டு 5 மேட்சஸ் முடியணும், அப்புறம் அக்யூரசி நல்லாயிருக்கும். அதுக்கு காரணம் ஏன் 5 மேட்ச் முடிஞ்சால் மட்டும்தான் அக்யூரசி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லெவல்ஸில் மாற்றம் இருக்கும். ஸோ அந்த விஷயந்தான். ஸோ அதுதான் இங்கே மைனஸு. மற்றபடி வேறு காரணங்கள் இல்லை. ஸோ லெவல்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால கண்டிப்பாக நம்ம என்ன தான் ப்ரிடிக்ட் பண்ணி இதுதான் லெவலாக இருக்குன்னு யோசித்தாலும் டெஃபினட்டாக சேஞ்சஸ் இருக்கும். நியூவாக அமைக்கலாம் ஸ்குவாடை. ஸோ நியூவாக லெவல்ஸை கொண்டு வரலாம். இதெல்லாம் இருக்குது. அப்புறம் சில ரூல்ஸ் மாறி இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ நியூ பால் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ இருக்கிற பட்சத்தில் நைட் மேட்சஸுக்கு மட்டும் நியூ பாலை யூஸ் பண்ணலாம். இது அம்பையர் தீர்மானம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பவுலருக்கும் சப்போர்ட் கொடுக்குற ஒரு மெத்தடாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்கிற மாதிரியான ட்ரீம் 11 அமைப்பும் வந்துருச்சு. அதே மாதிரி ஸோ மோஸ்ட்லி அப்படி தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக பவுலருக்கு ஃபேவராக நியூ பாலை செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 10 ஓவருக்கு அப்புறமா கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அது ஈவினிங் மேட்ச்சில் மட்டும். ஸோ இது கொஞ்சம் கன்சிடரபிள். இது பவுலர்ஸ் இது ஒரு சின்ன ஃபேண்டசிலையும் ஒரு சின்ன குழப்பத்தை கொண்டு வரும். இதெல்லாமே புரிஞ்சுக்கணும். இதை எல்லாமே தாண்டி தான் நம்ம ப்ரெடிக்ஷன் எடுத்து டீம் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, சரி வாங்க வீடியோக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச்சோட லெவல்ஸ் என்னவாக இருக்கலாம். இது ஒரு அசம் 11 தான். ஸோ இதுவே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஒரு மேக்ஸிமம் 8லேருந்து 9-10 பிளேயர் வரைக்கும் இதிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். கிளாசன். ஸோ இசான் கிசான் மஸ்ட்டு. நம்ம மொத்தம் 10 பேர் தான் பிக் பண்ண முடியும். அதனால் இசான் கிசான் எடுக்கல. இசான் கிசானும் லெவலில் இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அடுத்து டிரேவிஸ் ஹெட்டு, கமிண்டி மெண்டிஸ். ஸோ இந்த இடத்துல கமிண்டி மெண்டிஸ் சந்தேகம்தான். ஸோ இருந்தாலும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ அப்புறம் அபினவ் மனோகர், அபிஷேக் சர்மா, கே நிதிஷ் ரெட்டி, ஸோ
ஸோ பவுலரை பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி, பேட் கமின்ஸ், ஹர்ஷர் பட்டேல், ராகுல் சஹார். ஸோ இது எஸ்ஆர்ஹெச்சோட லெவல்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. விக்கெட் கீப்பிங்கில் இசான் கிசானை சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எஸ்ஆர்ஹெச்சோட லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம் அப்படின்னா, இப்போ ஃபாரின் பிளேயர் ஸ்லாட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா யார் யார் உள்ளே வந்திருக்கோன்னா கிளாசன், டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க கமிண்ட் மெண்டிஸ். ஸோ இப்படி நாம் எடுத்திருக்கோம். இதில் சேஞ்சஸ் வேறு ஃபாரின் பிளேயர் ஸ்லாட்டுக்கு வேறு பிளேயர்ஸை சூஸ் பண்ணுவாங்கன்னா கமிண்ட் மெண்டிஸ் வேணால் மாறலாம். ஸோ வேறு அது ஒரு பிளேயர் உள்ளே கொண்டு வரலாம். பட் பேட்டிங் பேஸில் யோசித்தோம் அப்படின்னா மெண்டிஸ் உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த லெவல், இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த லெவலை வச்சு தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் ஆகும்போது டேபிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இது சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க அதையே. ஓகே, ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சஞ்சு ஜாம்சன், ஜூரல். ஸோ எங்கேயுமே ஜூரல் இருப்பார் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. பட் நம்ம அவரை தான் எடுத்திருக்கோம். இம்பேக்ட் பிளேயர் பின்னாடி பார்க்கலாம். ஸோ அடுத்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், ஹெட்மயர். ஆல்ரவுண்டரில் ஹசரங்கா, ரியான் பராக், என் ராணா. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜோப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, சந்தீப் சர்மா, ஸோ ஆகாஷ் மத்வால். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம ஜூரல் கூட மிஸ் பண்ணிவிட்டு ஆகாஷ் மத்வால். ஸோ இது வந்து ஆர்ஆரோட லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மிஸ் பண்ணது விக்கெட் கீப்பிங்கில் துருவ் ஜூரல். ஸோ அந்த பிளேயர் பொதுவாக வேறு பிளேயரும் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவரை மிஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆர்ஆரோட லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஃபாரின் ஸ்லாட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஹெட்மயர், ஹசரங்கா, தீக்ஷனா, ஆர்ச்சர். ஸோ இந்த பிளேயர் எடுத்திருக்கோம். இதில் தீக்ஷனா கூட மிஸ் ஆகி வேறு ஏதாவது ஒரு பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஸோ நாம் இந்த லெவலில் இருக்கிறதுக்கான கொஞ்சம் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறனால இவங்களை எடுத்திருக்கோம். இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் மத்வால், சந்தீப் சர்மா உள்ளே இருக்க வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி என் ராணாவுக்கு யாராவது ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் கன்சிடரபுளாக பார்த்துக்குங்க. இப்போது ஒருவேளை இம்பேக்ட் பிளேயர்ஸ் ஸோ யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஜெயதேவ் உடன்கட் ஒரு இடத்துல இம்பேக்ட் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அபினவ் மனோகருக்கு ஓவராக. ஓகேங்களா? அபினவ் மனோகர், ஜெயதேவ் உடன்கட். ஸோ இவங்க வந்து எஸ்ஆர்ஹெச்சில் இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஸோ சந்தீப் சர்மா, ஜெய்ஸ்வால் கூட மேபி அல்லது என் ராணா. ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில் ஜெய்ஸ்வால் கூட ஃபீல்டிங் பேஸில் யோசித்தாங்கன்னா உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. என் ராணா, சந்தீப் சர்மா. ஸோ இவங்களுக்கு இடையில் இம்பேக்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை வச்சு தான் எடுத்திருக்கோம், அதை புரிஞ்சுக்குங்க. இப்போ மற்ற விஷயங்களை பார்க்கலாம். டாப் 4 பிக் இது சொல்லலாம். ஏன்னா இந்த புதுசாக வந்தவங்களுக்கு எதை வச்சு இது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோங்கிறத நம்ம சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டு வீடியோலேயே. செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டாப் 4 பிக்கை நீங்களே செக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் இது மாறும், இதையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ ஆன் டைமில் பர்சன்டேஜ் மாறலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 4 பிளேயர். ஸோ ஆல்ரவுண்டர், பேட்டர், விக்கெட் கீப்பர். ஸோ இந்த அமைப்பு தான் இருக்குது. ஸோ இது போல் இருந்துச்சுன்னா கேப்டன் ஆப்ஷன்ஸ் எங்கே வரலாம், ஸோ எந்தெந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் ஆப்ஷன் வைஸாக கொஞ்சம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதில் யூடியூப் மெம்பர்ஸுக்கு சில தகவல்கள் கொடுத்துருப்போம். ஸோ அவங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த லெவல் இருந்துச்சுன்னா நீங்கள் டேபிள் மேக் பண்ணிங்கன்னா தெரியும் டேபிள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் நம்ம கடைசியாக கொடுத்துருக்குற ஒரு ஸ்லாட்டில் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் அமைப்பு. ஸோ இப்படி இருக்கிறம்போது கேப்டன் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு 3 கேட்டகரி நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சான்சஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கிற இடம் ஆல்ரவுண்டர், பேட்டர், விகே. ஸோ இங்கே தான் கேப்டன் ஆப்ஷன் இருக்க போகுது. ஸோ இந்த 3 இடத்துல கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிளேயர்ஸை நம்ம மென்ஷன் பண்ணல, அதை புரிஞ்சுக்கணும். இந்த 3 ஸ்லாட்டில் கேப்டன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இது டாப் 4 வைஸ் எடுத்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம கேப்டன் ஆப்ஷனுக்கு எந்தெந்த பிளேயர்ஸுக்கெலாம் வாய்ப்பு இருக்கும் இது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த லெவலுக்கு
நம்ம கேப்டன் ஆப்ஷன்ஸை சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் மாறுது, ஒரு 2 பிளேயர் சேஞ்ச் ஆகும்போது டோட்டலி சேஞ்ச் ஆகும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணுங்கள். இப்போது நம்ம வயசில் இந்த 2 டாப் பிளேயர்ஸ் தான் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் இவங்க. ஒரு பிளேயர் கட் ஆகிற அந்த அமைப்பும் ஏற்படலாம். நல்ல ஸ்கோர் வரக்கூடிய மேட்சாக இருந்தால் 2 பேருமே ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகி வர்றக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்படி 2 பேர் என்ட்ரு ஆகும்போது கேப்டன் இருக்குமாங்கிற கேள்வி. பட் கேட்டகரி பேஸில் யோசிக்கும் போதும் இந்த 2 பிளேயர் இந்த கேட்டகரியில் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அடுத்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே யாருக்கெல்லாம் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அபிஷேக் சர்மா, ஸோ இங்கே ரியான் பராக். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சான்ஸு. நம்ம 2வது அந்த கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் இல்லையா கேப்டன் ஆப்ஷனில். ஸோ அந்த விஷயத்தை வச்சு நம்ம பெஸ்ட்டு பிளேயர்ஸை மட்டும் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கணக்கில் இந்த 7 பிளேயர் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஹெட்மயர் இல்லை. ஓகே, இந்த 7 பிளேயர் 6 பிளேயர் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர். இதில் ஒரே ஒரு பிளேயர் கொஞ்சம் வித்தியாசமாக நிதிஷ் ராணாவுக்கு கூட ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கேஎன் ரெட்டியும் அந்த ஆப்ஷனில் தான் வருவார். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ராவாக போகும் கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ட்ராப் பண்ணியிருக்கோம். அது புரிஞ்சுக்கணும். ஆல்ரவுண்டருக்கு இன்னும் 2 பிளேயர் அப்படின்னா கேஎன் ரெட்டி அண்ட் ராணா. ஓகேங்களா? ஸோ இனிஷியல் மேட்சஸ் கொஞ்சம் மேட்சஸ் போக போக அந்த மாதிரியான பிளேயர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இவங்க தான் கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ். ஸோ இதில் இந்த கேட்டகரி, இந்த 3 கேட்டகரி கேப்டன் ஆப்ஷனில் இந்த 6 பிளேயர் கொஞ்சம் பெஸ்ட்டாக ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ இதில் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னா இப்போ கிரெடிட் பேஸில் யோசிச்சிங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியலாக வரும். ஓகேங்களா? ஸோ அபிஷேக் சர்மா பெஸ்ட்டு சாய்ஸ். இதுலேயும் ஃபில்டர் பண்ணணும்னு நினச்சா இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா. இந்த கேட்டகரியில் 2 பேருமே இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ட்ராக்கை பேஸ் பண்ணி செக் பண்ணும்போது எப்படிப்பட்ட ட்ராக் இருக்க போகுது அப்படிங்கிற இடத்த யோசிக்கணும். சேசிங் பேஸில் வர்றாங்க, மிடில் தான் ஸ்கோர் வரும், அந்த இடத்துல கிளாஸனையும் நீங்கள் யோசிக்கலாம். அதர்வைஸ் மிடில் வாய்ப்பில்லை, இனிஷியலாகவே ஸ்கோர் வந்துடும்னா அவரை ட்ராப் பண்ணிவிட்டு சஞ்சு சாம்சன். ஸோ இந்த மாதிரி யோசிச்சுக்கலாம். ஸோ நல்லா ரன் வர மாதிரியான ட்ராக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 4 பேரும் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. மிடில் தான் ஸ்கோர் பண்ணுறதுனா மட்டும் கிளாசன், ரியான் பராக். ஸோ இவங்க ஓரளவுக்கு பவுலிங் பேஸ்ட் ட்ராக்னால் இந்த 2 பேர்த்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸை நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அடுத்தது பிளேயர்ஸை பிக் பண்ணுற ஒரு சின்ன இதே லெவல் இருந்தால் மட்டும் இந்த விஷயத்தை எடுத்துக்குங்க. டோட்டலாக எவ்வளோ பிளேயர்ஸ் எப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும்போது மட்டும் நான் இதை கொடுக்குறேன், அதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் கிளாசன், ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான். ஸோ அடுத்தது கமிண்டு மெண்டிஸ், முகமது ஷமி, ராகுல் சஹர். ஸோ இந்த ஒரு 7 பிளேயர் இந்த டீமில் ஒரு கணக்கில் வச்சுக்கோங்க. அதிகமாக ட்ரீம் டீம் வர்றதுக்கான பிளேயர்ஸ் இன்னொரு 7 பிளேயர்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதில் எவ்வளோ பிளேயர்ஸுக்கான சான்ஸு இந்த மேட்ச் லெவல் மாறாமல் இருந்தால் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 7 பிளேயர். அதே போல் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், த்ரூ ஜூரல், ஜெய்ஸ்வால், ஹெட்மயர், ஹசரங்கா, ராணா, ஆர்ச்சர், மத்வால். ஸோ இந்த ஒரு 8 பிளேயர். ஸோ அதில் 7 பிளேயர், இதில் 8 பிளேயர். ஸோ இந்த 15 பிளேயர். இந்த 15 பிளேயரில் ட்ரீம் டீம் என்ட்ராகக்கூடிய பிளேயரோட எண்ணிக்கை 8லேருந்து 9 பிளேயர் வரைக்கும் இருக்கும். ஸோ இது ஒரு அமைப்பு. இப்போ இது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது சொல்லிட்டா மட்டும் இதிலிருந்து நீங்கள் எக்ஸைட்டாக பிக் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சரும். நீங்களும் அதை திங்க் பண்ணியிருப்பீங்க. 15 பேர்த்து கொடுத்துட்டு அதுலேயும் 11 பேர் கிடையாது, மினிமம் 8 மேக்ஸிமம் 9 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஓகே, அதுதான் உண்மை. இது என்ன பண்ணலாம், எப்படி ஐடியா பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 பிளேயர் அப்படிங்கிறதா நீங்கள் இதை தவிர்த்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிற விஷயத்தை நோட் பண்ணிக்கிட்டு லெவல்ஸ் மாறலைன்னா மட்டும்
இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அங்கேருந்து 2 பிளேயர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இந்த 15 பிளேயருக்குள்ளேயே 9 பிளேயரை செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் தான் இந்த மேட்ச்சுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதே லெவல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம காட்டின 15 பிளேயரில் 8 மினிமம் மேக்ஸிமம் 9 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஒரு வேளை லெவல்ஸ் சேஞ்ச் ஆகலை இதே லெவல்னால் நீங்கள் ஆன் டைமில் கூட செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வெளியிருந்து வர்றதுக்கான வாய்ப்புள்ள பிளேயர்ஸ் இப்போதைய லெவலை வச்சு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணுவோம். அதில் வின் பண்ணுனா லாஸ் ஆனால் அப்படிங்கிற ஒரு சின்ன லாஜிக் இருக்குது, அதையுமே பார்ப்போம். ஸோ அப்படி இங்கே யார் இருக்குது அப்படின்னா பவுலிங் கேட்டகரி எடுத்துட்டோம்னா தீக்ஷனா, சந்தீப் சர்மா. அதேமாதிரி எந்த டீமை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், ஹர்ஷர் பட்டேல். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஸோ இங்கே ரியான் பராக், கேஎன் ரெட்டி. ஸோ இந்த 6 பிளேயர்லேருந்து 3 பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இந்த 6 பிளேயர்லேருந்து 2லேருந்து 3 பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் இன்னொரு சாய்ஸாக அபினவ் மனோகர் இருக்கார், பட் அவரை பெருசாக நம்ம கன்சிடர் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இந்த 6 பிளேயரில் 2 பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான் என்னுடைய சாய்ஸ். ஒரு வேளை நீங்கள் முகமது ஷமியை பிக் பண்ணுறீங்க அந்த டீமில் அப்படின்னா அங்கே பேட் கமின்ஸை மிஸ் பண்ணிவிட்டு ஹர்ஷர் பட்டேலை கூட அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ஒரு சின்ன சஜஷன் மாதிரி. ஷமியை பிக் பண்ணுற டீமுக்கு பேட் கமின்ஸை மிஸ் பண்ணிவிட்டு ஹர்ஷர் பட்டேலை ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு சாய்ஸு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சரை பிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேளை ஆர்ஆருக்கு ஃபேவராக ஆர்ஆர் வின் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்கன்னா கம்பல்சரி சந்தீப் சர்மா தீக்ஷனால் ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒரு பிளேயரை கம்பல்சரி டீமில் எடுக்கணும். இது ஒரு பிளேயர் ப்ளஸ் இந்த 4 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர். ஸோ அது எந்த டீமுக்கு ஃபேவராக நீங்கள் பிக் பண்ண போகிறீங்களோ அதை சார்ந்து அந்த ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி அப்போது அதில் 9 பிளேயர் வரைக்கும் வர்றாங்கன்னு ஒரு கணக்கில் வச்சுக்குவோம். அப்போ இதிலிருந்து 2 பிளேயர் கட்டாயம் வேணும். அதில் ரியான் பராக், நிதிஷ் ரெட்டியில் ஒரு பிளேயர் கட்டாயம். லெவல்ஸ் மாறலினா தான் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஒரு பிளேயர் கட்டாயம். ஸோ உங்களுக்கு 10வது பிளேயர் கிடச்சிரும் 2 டீமில் ரொட்டேட் பண்ணால் கூட. ஸோ இந்த 4 பிளேயரில் ஒரு பிளேயர். இது அந்த டீமுக்கான ஒரு அமைப்பு. இது எப்போவாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரியான டேபிள் அமைப்பு வரும். ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது மாறாமல் இருக்கணும் லெவல்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும். இது 4 மேட்ச் போயிடுச்சுன்னா இன்னுமே இது போல் எக்ஸைட்டாக கன்ஃபார்மாக சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை நம்ம ரிவீல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தேடு புரியறதும் கொஞ்சம் கஷ்டம், அதையும் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் முடியாதது அப்படின்னு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணிங்கன்னா புரிய வாய்ப்பு இருக்கும். இது ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட இந்த மெத்தேடு பார்த்து அதிலிருந்து எடுத்து டீகோட் பண்ண விஷயங்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லா நேரங்களையும் சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. ஸோ அப்படி கிடையாது. இதில் எல்லா நேரமும் சக்ஸஸ் தான். ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வீடியோ போடுறதுக்கும் மேட்ச் ப்ளே பண்ணும்போது வரக்கூடிய லெவலுக்கும் இது இருக்கிற வித்தியாசம் தான் இங்கே வேரியேஷன் படுது. ஸோ அந்த இடங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். லெவல்ஸ் சேஞ்ச் இல்லாதப்போ பர்ஃபெக்டாக இது உட்காரும். இதை புரிஞ்சுக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.